நள்ளிரவுல வீட்டுல உறங்கிட்டு இருந்த 16 வயது சிறுமி பக்கத்துல படுத்திருந்த மர்ம நபர். உடம்பில் காயங்களோட மீட்கப்பட்ட சிறுமியோட தாயார். சிறுமியை தாக்கிவிட்டு தப்பிச்சு போன மர்ம நபரை போலீசார் பிடிக்கும் போது மர்ம நபர் வழுக்கி விழுந்து கை கால் முறிவு ஏற்பட்டதா கூறப்படுது. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்திருக்கக்கூடிய தெற்கு பொய்கை நல்லூர்ல 40 வயது மதிக்கத்தக்க பெண் தன்னுடைய 16 வயது மகளோட வசிச்சுட்டு வராங்க. இந்த பெண்ணுடைய கணவர் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி உயிரிழந்த நிலையில தன்னுடைய மகளோட இவங்க இங்க வசிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில தான் நள்ளிரவு நேரத்துல இவங்க உறங்கிட்டு இருந்ததா கூறப்படுது. இரவு 11 மணி இருக்கக்கூடிய சூழல்ல சிறுமி உறங்கிட்டு இருக்கும் போது சிறுமி பக்கத்துல யாரோ படுத்திருக்கிற மாதிரியான உணர்வு தோன்றுறதா கூறப்படுது. அப்போ முழிச்சு பார்த்த சிறுமிக்கு அதிர்ச்சி காத்திருந்திருக்கு. மர்ம நபர் ஒருத்தர் சிறுமி பக்கத்துல படுத்துட்டு இருந்ததாகவும் சிறுமிக்கு பாலியல் ரீதியா தொந்தரவு கொடுத்ததாகவும் கூறப்படுது. சிறுமி அந்த நபர்கிட்ட இருந்து தப்பிச்சு வரும்போது அந்த நபர் சிறுமியை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓடுனதா கூறப்படக்கூடிய நிலையில சிறுமி தன்னுடைய தாயாரை தேடி போனதாகவும் உறவினர்கள் கிட்ட நடந்ததை சொன்னதாகவும் கூறப்படுது. அதுக்கப்புறமா தான் வீட்டினுடைய கொல்லைப்புறத்துல சிறுமியுடைய தாயார் உடம்புல காயங்களோட மீட்கப்பட்டிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்கள நாகை ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்திருந்திருக்காங்க. இது தொடர்பா தனிப்படை அமைச்சு விசாரிக்க சொல்லி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்சிங் அவர்கள் உத்தரவிட்டிருந்திருக்காரு. அதன்படி 3 தனிப்படைகள் அமைச்சு போலீசார் விசாரணை மேற்கொண்டுட்டு வந்ததுல அந்த மர்ம நபரை போலீசார் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அந்த நபர் காரைக்கால் மேடு பகுதியை சேர்ந்த முத்துக்குமார் அப்படின்னும் அந்த நபரை பிடிக்க போகும்போது போலீசார்கிட்ட இருந்த அந்த நபர் தப்பிச்சு போகும்போது வழிக்கு விழுந்ததுல அந்த நபருக்கு கை கால் முறிவு ஏற்பட்டதா கூறப்படுது. இப்படி வீட்டுல தனியா வசிச்சுட்டு வந்த தாய் மகள் கிட்ட இந்த நபர் தப்பா நடந்துகிட்டதா சொல்லி போலீசார் இவரை கைது செஞ்சிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நபர் இப்போ ஒரத்தூர் மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காரு.